الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய உஸ்தாதுமார்களுக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் எனது முதல் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. குத்துபுல் அக்தாப் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஸ்லாமிய ஆன்மீகத்தை ஒளியை உலகமெங்கும் பரப்பி மாபெரும் ஆன்மீக தலைவர் ஆவார். ஷேகுல் இஸ்லாம், சுல்தான் உல் அவுலியா, முஹியத்தீன் போன்ற பட்டங்களால் அவர் அறியப்பட்டவர். தனது வாழ்நாள் முழுவதும் நேர்மைக்காகவும் ஷரியத் சட்டங்களுக்காகவும் கீழ்ப்படிதலையும் உறுதியாக கடைபிடித்தார். Qutbul Aqtab Sheikh Abdul Qadir Jilani was a great spiritual illuminary who illuminated the world with the light of Islamic spirituality, known by titles such as Sheikhul Islam, Sultanul Awliya and Muhyiddin. He was a towering personality who upheld honesty and strict obedience to Sharia throughout his life. ஹிஜ்ரி 5ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் தார்மீக சீரழிவு ஏற்பட்டிருந்த காலத்தில் அறிவை தேடும் உண்மையான மாணவராக பாதாது வந்தார். தனது கல்வி புலமையின் மூலம் ஆன்மீக தூய்மையின் மூலம் எண்ணற்ற மக்களை நேர்வழி பாதைக்கு வழிநடத்தினார். சமூக நீதி மற்றும் கருணைக்கு எதிராக சமூக நீதி மற்றும் கருணைக்கு அச்சமின்றி நின்று ஒரு சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். In the 5th century Hijri, he arrived in Baghdad as a sincere seeker of knowledge during a period of moral and social decline. Through his deep scholarship, spiritual wisdom and exemplary character, he guided countless people towards righteousness. He was not only a guide but also a reformer who stood firmly injustice, moral responsibility and compassion. அவரது வாழ்க்கையின் முக்கியமான குணம் நேர்மை. அவர் பாதா சொல்லும் பொழுது ஒரு பொழுதும் பொய் சொல்லக்கூடாது என அவர் அன்னை அவரிடம் அறிவுறுத்துகிறார். கொள்ளைக்காரர்களால் உயிருக்கு ஆபத்து இருந்த போதிலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து அவர் மாறவில்லை. கடுமையான வறுமையும் பட்டினியும் சந்தித்த போதும் அவர் தன்னுடைய அறிவு தேடலை கைவிடவில்லை. Honesty was the central value of his life. As a child, he traveled to Baghdad for education. His mother advised him never to lie. He followed this advice even when robbers threatened his life, choosing truth over fear. During his studies, he faces extreme poverty, often remaining hungry for days. Despite this hardship, he never abandoned his pursuit of knowledge. அவரது வாழ்க்கை மசீதிக்குள் மட்டும் இல்லாமல் மேலும் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது அன்பும் கருணையும் வைத்திருந்தார். அநீதிக்கு எதிராக அச்சமின்றி குரல் கொடுத்தார். நேர்மை, கருணை, உண்மை ஆகியவற்றில் அவர் வாழ்வதே வாழ்க்கை நமக்கு வழங்கும் மிகப்பெரிய படிப்பினையாகும். அந்த ஒளியை நாமும் பின்பற்ற அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் அருள் புரிவானாக. His life was not limited to worship alone. Love, mercy and concern for humanity were deeply rooted into his character. He supported poor and oppressed. He treated people with humanity and fearlessly spoke against injustice. His life tells us how we live. He lived in truth, compassion and unwavering faith. May Allah grant us the tawfiq to follow the light he showed. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu.